இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நம்ம காவேரிக்கு விஜய் செயின் சர்ப்ரைஸ் கொடுத்தது உண்மையாகவே அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். காவேரி மேலே சும்மானாலே கங்காவுக்கு எக்கச்சக்க பொறாம. இப்போ பார்த்தீங்கன்னா வளகாப்பு வேற ஒரே டைமில் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இங்கே கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த டைமில் கடைக்கு யமுனா வராங்க. யமுனா கிட்ட கங்கா நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி புலம்புறாங்க. என்னடி 2 பேத்துக்கு ஒன்றா வளகாப்பு வச்சா எப்படிடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் கேட்குறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு நீ வாட்டில் சும்மா உட்காந்துருக்க வேண்டியதான், எல்லா பேரும் காவிரியை தான் தாங்குன்னு தாங்குவாங்க, தலைமையில் தூக்கி வச்சு இது பண்ணுவாங்க, உனக்கு வளகாப்புன்னு ஒரு பேரில் சும்மா உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்கா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதை தாண்டி எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு சுத்தமாகவே விருப்பமே இல்லை, ஏதோ விஜயோட தாத்தா பாட்டி பேசினாங்களாம், வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் நீ தலையாட்டிடணுமாக்கா, நீ எல்லாம் வேணான்னு சொல்லிடு, அதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நம்ம கங்கா சொல்கிறாங்க. குமரன் யமுனாவை திட்டுறாங்க. யமுனா எதுக்காக நீ அவளை ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்டுருக்குற, சும்மாவே அவள் இப்போல்லாம் காவிரி மேலே பொறாமையில தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னதுமே இங்கே கங்கா கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாருங்கள், யார் மேலே எனக்கு என்ன பொறாமை, தேவையில்லாமல் என்கிட்ட எதனாலும் பேசி வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவிரியோட கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்குது. இங்கே நம்ம காவிரி ரொம்பவே கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு இந்த மாதிரி டைமில் இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் பேசாதா, அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸில் ட்ரிக்ஸு நிறையா இருக்குது, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம காவிரிக்கு விஜய் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு அழகான சர்ப்ரைஸு, நம்ம காவிரி கழுத்தில் அந்த கருப்பு கயிறு போட்டிருப்பாங்க, அதை நம்ம விஜய் கலட்டுறாரு. உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க. ஏங்க இதை கலட்டுறீங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டி வச்சுட்டு இங்கே நம்ம விஜய் நம்ம காவேரி கழுத்தில் செயின் போட்டு வர்றாரு. ஆனால் நம்ம காவேரிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. விஜய் மேலே கோவப்படுறாங்க. ஏங்க இந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ இருக்கிற நிலமையில இதெல்லாம் தேவையா, எதுக்கு இப்படிலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அந்த செயின் எப்போ வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ ஒன்றும் இந்த செயின் நான் ஒன்றும் வாங்கலை, நீ நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதா இருந்துச்சு பற்றி, அப்போது உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் வாங்கி வச்சுருந்தேன், கடைசி முடிய அது பண்ண முடியாமையே ஆயிடுச்சு, சடனாக இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு, அதான் எடுத்து உன் கழுத்தில் போட்டு விட்டுட்டேன், உனக்கு பிடிக்கலையா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இங்கே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் இப்போ தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டுட்டேங்க, எனக்காக அப்போவே இதை வாங்கி வச்சுருந்தீங்களா, சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. எங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, கோல்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் கவரிங்கில் என் பொண்டாட்டிக்கு செயின்லாம் வாங்கி கொடுப்பேன், சுத்தமான கோல்டு காவேரி, என் காவேரிக்கு முன்னாடி தங்கமே தோற்று போயிடும், அந்தளவுக்கு காவேரி தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்ல இங்கே 2 பேருமே மாற்றி மாற்றி பேசி ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுமே கங்கா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கும் காவேரிக்கும் சேர்ந்தாப்புலலாம் வளகாப்பு வேணாம், எனக்கு தனியாக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா இங்கே பாட்டி எல்லாரும் இருந்துக்கிட்டு கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க. எதுக்காக தனியாக வைக்கணும், நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற, 2 பேத்தையும் சேர்ந்து வச்சிடலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கங்கா எதையுமே கேட்குறாப்புல இல்லை. இல்லை எனக்கு தனியாக தான் வைக்கணும், உங்களை என்ன நான் ரொம்ப ஆடம்பரமாக வைக்க சொல்கிறேன், ஆனால் எனக்கு அவள் கூட சேர்ந்து வைக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, அவளுக்கு எத்தனை ஃபங்க்ஷன் நல்லா வச்சுட்டாங்க, அவள் கூட எனக்கு வளகாப்பும் சேர்ந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க, சும்மாவே இந்த வீட்டில் அவள் தான் உங்களுக்கு ரொம்பவே வசதியாக தெரிகிறா, அவளும் விஜய் தான், வளகாப்பும் எங்களுக்கு சேர்ந்து வச்சா கண்டிப்பாக என்னை நீங்கள் சரியாக கவனிச்சிக்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கொட்டி தீர்க்குறாங்க. இங்கே காவிரி அதை கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு இங்கே கங்கா பேசுகிறத கேட்டு ஒரு சில விஷயங்களை ரொம்பவே கோவப்பட்டு திட்டுறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு சரி காவேரிக்கு 7வது மாதத்தில் வச்சுட்டு உனக்கு 9வது மாதத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் கங்கா சரிப்பட்டு வர மாட்டாங்க. இல்லை இல்லை எனக்கு தான் முன்னாடி வைக்கணும், எனக்கு சீக்கிரமாகவே வைக்கணும், 5வது மாதத்துலேயே வைங்க, 9ஆம் மாதத்தில் நீங்கள் வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரொம்பவே பிடிவாதமாக எனக்கு வளகாப்பு வச்சே ஆகணும் 5வது மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபமாக போயிடுறாங்க. பாட்டியும் சாரதாமாவும் புலம்புறாங்க. கங்கா ஏன் தான் இப்படிலாம் வர வர ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்குறாளோ அப்படின்னு. எங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஹெட்ஃபோனை போட்டு. அந்த டைமில் கங்கா போயிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க.
தானும் சந்தோஷமா இருக்கிறதில்ல, மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடுறதில்ல இந்த கங்கா. இங்க குமரன் கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க போல" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "ஏன் கங்கா இப்படிலாம் பண்ற? இப்ப எதுக்காக வந்து ஹெட்செட்ட பிடுங்கி கீழ போட்ட? நான் பாட்டு தானே கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு பிடிக்கலையா? இப்ப என்ன நிலைமை போயிட்டு இருக்குது? உங்ககிட்ட நான் கடையில என்ன பேசினேன்? மறந்துட்டீங்களா? அத பத்தி என்னன்னு சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே க குமரன் இருந்துக்கிட்டு, "இப்போ வளகாப்பு இவ்வளோ சீக்கிரத்தில பண்ணியே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டதுமே கங்கா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவும் கோவப்படுறாங்க. "என்ன நெனச்சிட்டு இருக்கிறீங்க? எனக்கு வளைகாப்பு பண்றதுக்கு கூட உங்களுக்கு வக்கில்லையா? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு வளைகாப்பு வச்சே தீரணும்." ரொம்ப கோவமா சண்டை போட்டுட்டு இங்க கங்கா வந்து வெளிய போயிர்றாங்க. இன்னொரு பக்கம் குமரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஏன் இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்றா? நம்ம திடீர்னு வளைகாப்பு பண்ற அளவுக்கு நம்ம பணத்துக்கு எங்க போறது? 7வது மாசம் 9வது மாசம் வச்சா கூட எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிர்லாம். இந்த மாசமே வைக்கணும்னா நம்ம பணத்துக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து தலைய பிச்சுட்ருக்கிறாரு. ஹால்ல இங்க விஜய், காவேரி, சாரதாம்மா, பாட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம காவேரி கழுத்துல அந்த செயின வந்து நோட் பண்றாங்க பாட்டி. "என்ன காவேரி? என்னாச்சு? நீ கழுத்துல போட்டிருந்த கயிறு இப்போ ஏதோ செயின் போட்டிருக்கிற. அந்த செயின் ஏது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம சாரதாம்மாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. "அட ஆமா, இப்பதான் நான் இத பார்க்குறேன். இது ஏது காவேரி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. "இது வந்து விஜய் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாரு. எனக்கு அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே கங்காவுக்கு வந்து அப்படியே பொறாமையாயிடுது. வாய் விட்டே வந்து சொல்லிடுறாங்க. இப்போ எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது. வீட்டில் சுத்தமாக பணமே இல்லாமல் இருக்கிறோம். இந்த டைமில் வந்து இந்த வெட்டி செலவுலாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு, "கங்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இப்போ வாங்கினது இல்லை. நான் இது முன்னாடியே காவேரிக்காக வாங்கி வச்சது. காவேரி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சப்போ அவளுக்காக நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து நான் இந்த செயின் வாங்கி வச்சுருந்தேன். அவள் எங்கள் வீட்டுக்கே வரலைல. அவளுக்காக இதை நான் பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ தான் இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் காவேரி கிட்ட இந்த செயினை வந்து கொடுத்து போட்டு விட்டுட்டேன்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே நம்ம சாரதாம்மா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் சாரதாம்மாவும் காவேரி போட்டிருக்கிற செயினை வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. "உண்மையாகவே சூப்பராக இருக்குடி காவேரி, உனக்கு அழகா இருக்குது. தம்பிக்கு உன் மேலே ரொம்ப பாசம்தான். அதனால தான் உனக்கு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறாரு" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கங்காவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வயித்தெரிச்சலாக இருக்குது. மறுபடியுமே இங்கே குமரன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. "உங்களுக்கு ஒரு வளகாப்பு கூட நடத்துறதுக்கு வக்கில்ல. இங்கே பாருங்கள், காவேரிக்கு விஜய் வந்து செயின்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாரு. எவ்வளோ பாசம்! இதுதான் உண்மையான பாசம். நீங்க சரியான கஞ்ச பிசுனாரி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறாங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு, "வர வர நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை கங்கா. உன்னை போயிட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தோண ஆரம்பிக்குது. கொஞ்சம் கூட நிலைமைய புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறாங்க அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. விஜய், காவேரி, கங்கா, குமரன் எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. இங்கே விஜய் ரொம்பவே பயத்தில் இருக்கிறாரு. இங்கே சாரதாம்மா விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. தைரியம் சொல்லி, "எதுவும் பயப்படாதப்பா, எல்லாம் நல்லதாகவே நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க. ஸ்கேனில் குழந்தைய பார்த்து ரொம்பவே காவேரி, விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நம்ம காவேரியோட குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதனால் கங்கா வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் கங்கா வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா, சாரதாம்மா நம்ம காவேரி கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க. "காவேரி குழந்தை எப்படி இருந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட தான் வந்து விசாரிக்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இங்கே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. "அம்மா, என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. அக்கா குழந்தைக்கு தான் ஏதோ வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே குறைவா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே நம்ம சாரதாம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. "ஏன் கடவுளே இப்படிலாம் சோதிக்கிற?" பாட்டியும் சாரதாம்மாவும் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. இங்க ரூமுக்கு போயிட்டு கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க. "கங்கா, இதெல்லாம் நினச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ கண்டதையே யோசிச்சா இப்படிதான். குழந்தைக்கு வளர்ச்சி இல்லாம தான் போகும். நீ சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் குழந்தையும் சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீங்க எதுவுமே என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே நீங்க என்கிட்டயா வந்து பேசுனீங்க? உங்க சின்ன பொண்ணுகிட்ட தானே பேசுனீங்க. அந்த அளவு உங்க பொண்ணு மேலேயும், பொறக்க போற குழந்தை மேலேயும் பாசம் இருக்குது. என் மேல உங்களுக்கு எந்த பாசமும் இல்ல. நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு பரவாயில்லைல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "அப்படிலாம் இல்ல கங்கா. நீ எதுக்காக அப்படிலாம் வந்து தப்பா நினச்சு பேசிகிட்டு இருக்கிற? நீயும் காவேரியும் எனக்கு ஒன்று தான். 2 குழந்தைகளும் எனக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை.
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா எதுனாலும் வந்து பேசாதீங்க. கோயிலுக்கு நீங்கள் போனது கூட எனக்காக இல்லை, காவேரிக்காக தான். காவேரியும் காவேரி குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வேண்டிகிட்டு இருப்பீங்க சாமிக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அக்கா இப்படி கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியுமே வந்து கங்காவோட ரூமுக்கு வராங்க. ஏங்க்கா இப்போ நீ அம்மா கிட்ட வந்து ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கிற? அம்மாவுக்கு என்ன இப்படிலாம் நடந்தது தெரியாதுல்ல, அதனால தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே சாரதாம்மாவும் கங்காவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நான் ஏன் வந்ததுமே காவேரி கிட்ட போயிட்டு பேசினேன்னா, அம்மா போட்டுருந்துச்சு. காவேரி வேற அந்த டைமில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால, அதை நினச்சி விஜய் தம்பி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னாராம். இது காவேரிக்கே தெரியாது. ஏன்னா, அதனால தான் வந்து நான் பயத்துல இருந்தேன். எதுனாலும் பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்ததுமே நான் காவேரி கிட்ட வந்து பேசினேன். ஏன் கங்கா எல்லாத்தையுமே நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே சாரதாம்மா சொன்னதை கேட்டுட்டு இங்க காவேரி ரொம்பவே ஷாக் ஆயிறாங்க. காவேரி வந்து நம்ம கங்காவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. ஆனா கங்கா வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம பொறாமையில ஆ இவ குழந்தை நல்லா இருந்தா போதும். என் குழந்தை நல்லா இருக்கக்கூடாது உங்களுக்கு. என் குழந்தை குழந்தை இப்படி ஆனதுக்கு பதிலா இவ குழந்தை வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கணும். அப்பதான் இவளுக்கு என்னோட வலி புரியும். இவளாலயும் இந்தோ இருக்கிறாரு இந்த விஜயனால தான் நான் வந்து ரொம்பவே அப்செட்டா இருக்கிறது. பசுபதி கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்கிறேன். அந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிற்கிறாளே இந்த காவேரி தான். காவேரி என்ன நினச்சிட்டு இருக்கிற? என் குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. கண்டிப்பா பாரு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு உன் குழந்தைக்கு எதனால ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து தேவையில்லாம வந்து கொடூரமா கங்கா வந்து பேசுறாங்க. இதனால இங்க நம்ம சாரதாம்மா எல்லாருமே கோவப்படுறாங்க. சாரதாம்மா கங்கா பேசினதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாம கங்கா கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டாங்க. என்ன இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்கிற? நீ எல்லாம் என் வயித்துல தான் பிறந்தியா? காவேரியை பெத்த வயித்துல தான் உன்னையும் பெத்தனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குது. அவ எப்படி இருக்கா? மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாம. இங்க காவேரி ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கிறாங்க. கங்கா பேசினதை தாங்கிக்க முடியாம விஜய் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீ விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சாரதாம்மாவும் ரொம்பவே கோவமா பேசிட்டு கங்கா கிட்ட வந்து போயிடுறாங்க. இங்க குமரன் கூட கங்காவை வந்து திட்டுறாங்க. வர வர நீ வந்து ரொம்பவே வந்து கேவலமா பண்ற கங்கா. எனக்கே சுத்தமா பிடிக்கல. இப்படிலாம் எதுக்காக நீ வந்து பேசின? ச்சீ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா மேல கோவப்பட்டு போயிடுறாரு. கங்காவுக்கு இதெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.